அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, நாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எதிர்பார்த்துட்டு இருந்த வந்தே சாதாரண எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த வண்டியை இப்போ தன்னோட ரயில் சேவையை தொடங்கிருச்சு. நேற்று டிசம்பர் 30ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வண்டிகளை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அதோட சேவையை கொடியசைத்து துவங்கி வைத்தார். இதோடு சேர்த்து 5 வந்தே பாரத் ரயில்களும் கூடையே சேவையை தொடங்கி இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா எல்ஹெச்பி கோச்சஸ் தான், ஆனால் ஐசிஎஃப்பில் தயாரிக்கிறாங்க. இதோடைய லோக்கோமோட்டிவ் சிஎல்டபிள்யூவில் தயாரிக்கிறாங்க. 2 வேஃப் 5 இன்ஜின் கொடுத்துருக்குறாங்க, முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று. இந்த வேஃப் 5 பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்க எல்லா பகுதிக்கும் ஏற்றதானது கிடையாது. ஏன்னா சில இடங்களில் அது நிறையா வீல் ஸ்லீப் ஆனதாக பிரச்சனை வந்ததுனால அது குறிப்பிட்ட பகுதிக்குள்ளே மட்டும்தான் ஓடிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்க அப்படின்னா எல்ஹெச்பி கோச்சஸ்னால் 11 பெட்டிகளும், ஐசிஎஃப் கோச்சஸ்னால் 14 பெட்டிகளும் இழுத்துட்டு போகும் அப்படிங்கிற தகுதி தான் பெற்றது. ஆனால் இப்போ இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா 22 பெட்டிகள் இருக்குது. அதனால் முன்னாடி ஒரு இன்ஜின் பின்னாடி ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது நல்லா வேகமாகவும் போகும். சடனாக பிக்கப், அதாவது சடனாக தன்னோட வேகத்தை அதிகரிக்கவும் இது உதவியாக இருக்கும். இனிமேல் இந்தியன் ரயில்வேல இந்த மாதிரியான ரயில்கள் தான் வர துவங்கும். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 300 அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் தயாரிக்கிற முயற்சியில் இப்போது இந்தியன் ரயில்வே ஈடுபட்டிருக்காங்க. முதல் முறையாக இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா தர்பங்காவிலிருந்து அயோத்தியா வழியாக டெல்லியில் இருக்கிற ஆனந்த் விகார் டெர்மினலுக்கு போகுது. 2வது ரயில் பார்த்தீங்க அப்படின்னா மால்டா டவுனில் இருந்து எஸ்எம்இடி பெங்களூருக்கு வருது. இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு ரயில்வே ரயில் நிலையங்களான ஜோலார்பேட்டை, காட்பாடி வழியாக போகுது. இதுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படும் அப்படின்னு தெற்கு ரயில்வே சார்பில் சொல்லியிருக்காங்க. இந்த ரயில்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இதை பற்றி தெளிவாக சொல்லியிருந்தோம். இந்த ரயில் 8 அன்ரிசர்வ்டு பெட்டிகள் கொண்டதாக இருக்குது. நிச்சயமாக இது சாதாரண அன்ரிசர்வ்டு பயணிகளுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். அது இல்லாமல் 12 ஸ்லீப்பர் பெட்டிகளும் 2 எஸ்எல்ஆர் கார்டு பெட்டிகளும் இருக்குது. இந்த வண்டி நிச்சயமாக இந்தியன் ரயில்வேல ஒரு நல்ல வரவேற்பை பெறும். வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்க்கு அடுத்தபடியாக இந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸும் நிச்சயமாக மக்கள் மத்தியில் வரவேற்பை பெறுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நம்மளோட பகுதிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாகர்கோவிலிருந்து சென்னைக்கு ப்ரப்போசல் பண்ணியிருக்காங்க. அது எப்போ வரும் அப்படின்னு தெரியல. நிச்சயமாக கூடிய சீக்கிரம் வந்துடும் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.